தீபாவளி வச்சு மண்டாடி வர சொல்லு, வெச்சு போர் வச்சு மண்டாடி வர சொல்லு, விநாயகர் சதுர்த்தி வச்சு மண்டாடி வர சொல்லு, பொங்கல் கூட வச்சு மண்டாடி வர சொல்லு. நீ வாங்கி கொடுத்தா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தியா? ஒண்ணு இல்ல, எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்த. அவன் எங்க வர சொல்றான்? காலைல 8 மணிக்கு டிவான வேண்டா, நைட் 12 மணிக்கு தான் எழுந்துக்கிறான். சீர்ல கட்டி ஆயிட்டு கிடக்குறாங்க. போறான் அந்த சீர்ல எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. மொத்தம் போய் எங்க நல்ல மாட்டான் கட்சி குத்துக்குவோம். அவர் கட்சி நாங்க பின்னாங்க போனா சோறு கும்பனா இங்க பார்த்து ஆயிட்டு கிடக்குறாங்க. நான் என்ன போடுறேன்? அது கொத்தனே எடுத்து உள்ள வச்சுக்கிறாரு அவரு. கட்டிங் தெரிச்சு அதனால அதே ஆத்துறாதீங்க. படத்துல தூக்கு கத்துவாச்சு. அதனால மண்ண அதே ஆத்துறாச்சு மம்மால சைடு கவர் சொல்லி அவர் கவுந்த தலை மறிக்குது புடி. அத கேக்கதோ நாங்க எல்லாம் காத்து இருந்தோம். கொண்டாடி கவுந்த வலி இது பதுடா. காடிக்கு போய் ரெண்டு மெதுவான வாங்கி சாப்பிடுங்க. அது பூன மொத்தம் மாட்டிச்சு. ஏய் வடிடா போட போடு. ஓட்டிங்கறாங்க. அது காதல் வெஞ்சு பிரிசல் அடிக்குது. கேடியோர் போனா பம்ப் செட் மாதிரி அடிக்குது. என்ன பண்ணுவா? அட பாய் இவர விட்டு அங்க போய் வாங்கி சாப்பிட்டு சொல்லி நேர கரகாயிட்டு போனேன். அட பாய் துடுக்கு தான வடை வாங்குனேன். ஏன்னா பூன மொத்தலா போறீங்க கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், ஏய் நான் ஓட்டல முதலாளிடா. மாத்து உள்ளங்க அவன போய் காணோம். அவன போய் காணோம். உள்ள போய் பார்த்தா பாடு சூறாங்க. அவங்க ஒரு கையே தெரியும். என்னடா சொல்ற? ஒரு கையில பாடு சூறாங்க. அப்போ நான் நினைச்சேன் அம்மாவை தட்டாங்க. அம்மா குத்துனீர் அப்போ நான் நினைச்சாடா நான் சாப்பிட்டு பூன மசூரி கிடையாது. அவன் அக்குரு மசூரி காதல வச்சு பேசலாச்சு. ஏய் அத கேக்க மாட்டானா? அம்மா ஆச்சு சைடு வந்து சொல்லிட்டு வந்து படுகிற ஏழு பட்டா எல்லாம் கனவு கனவு கையா சொல்லுங்க. கனவுல அவன் கொண்டாட்டி வந்து யாரு கொண்டாட யாரு? சைடுக்கு அவர் கவுந்தச்சு பத்து நீந்தது யாரீதா? அவனுக்கு கொண்டாட்டியா வந்து அவ்வளவுதான் ஊரு தள்ளிடுவோம். நான் ஒரு பிரகாரம் பொம்பளை வச்சல அரிமாகறீங்க. மாமாட கூட நல்லா இருக்கும். பொம்பளை வச்சாடு அதுக்குள்ள இல்ல பாக்குறேன். ஏய் ஏன்டா கால கட்டக்க ஏங்க அடிக்க சொல்லிவிட்ட வீட்டு தள்ளி ஏன் தக்கோ தேமி கமான் மணிமேல் என்ற வெண்ணமணி. ஓகே அவளோட பெண் குழந்தை பெத்தா. ஓ மை காட் பெத்த தாய். அட போறமாங்க பொண்டாட்டியே தேவலங்க. அவன் தாலி கட்டி பாய்து நடக்குறான். ஏன்டா தாலி கட்டணும்? எதுடா தாலி கட்டணும்? வேதனை பண்றான். ஏன் வெளிய சொல்ல மாட்டான். அவன வெளிய சொல்ல மாட்டான். எதுக்கு சில பேர் பட்டி எல்லாம் உட்கார்ந்து இருப்பான். சில பேர் ஒயிட் ஷர்ட்ல படுத்து இருப்பான். சில பேர் பாய் தான் சார் மாலை மாலை போட்டு அப்ப போய் அவன் வர்றான். ஏம்பா வீட்டுக்கு போனா போது அச்சிலங்க பருப்பு இல்லங்க எல்லாம் நான் தான் வாங்கி கொட்டணுமா? இதுக்கு ஆம்பளை பொண்டாங்க எல்லாம் ஆண்பா சம்பாதிக்கிறான். ஏறி வேலை தான் துட்டு வச்சுக்கிறான். ஆம்பளைங்களா பிள்ளையா ஏறி வேலையா விட்டு வச்சுக்குது. சண்டை சாண்டி இன்னும் 2 மாதம் போட்டோம். ஏறி வேலைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அதே 10 வாரம் போல. என் மகளுக்கு வேல்வெளியில் வேலை வைத்து என் மகள் வேல்வெளியை வெளிநாடு சென்றவன் வந்து வராங்க. அவள் வரவேற்காக தான்
மன்னருக்கு மகளாக பிறந்து வேல்விழி என்ற பெயரோடு சென்று தந்தையை பார்க்க வேண்டுமே அப்பா. வருங்காலத்திலே வாழக்கூடிய செல்வன் அப்பா, நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று உன் தந்தை உன்னை உளமாற அப்படியாகட்டப்பா. சரிங்கப்பா. வணக்கமா, நல்லாயியா, ஜல்மாங்கயா. உன்னை எப்ப பார்த்து தெரியுமா? அப்பா வெளிநாட்டு அனுப்பிட்டாராம. வெளிநாட்டுல போயிங்க. சுத்தி பாத்தியா? வெள்ளக்காரமா பாத்தியா? வெள்ளக்காரனை பார்க்க போயிட்டேன். இல்லம்மா, போனியா? அவங்களா இருக்க மாட்டாங்க. பாத்தியா? ஐயோ, இன்னும் முழுவாதுக்கிறான். எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, நான் எப்படி முழுவாது வாங்கிக்கிறேன்? காலம் மாறி போச்சுடா, காலம் மாறி போச்சுடா. 2025 நிலத்தை பட்டா பண்றதுக்கு முன்னே சேர ஓட்டுறாங்க. நான் கழுத்துல நான் தாலி இல்லாத நான் வயது நான் புள்ளைய வைக்க மாட்டேன். யாருன்னா என்ன முன்ன போட்டு பின்னால காரி முன்னாடியே துப்புவாங்க. இது போல வாங்கிக்கணும் வந்தா. ஆனா உனக்கு ஆம்பளை குழந்தைதான் கூத்தாக்குது. சாப்பிட்டியா இருக்கும். எங்க ஆயா பிரிசூத்தி என்ன கூட்டு போயிருக்கு. என்ன லேடிஸ் கோயில் எங்க ஆயா கண்ணு என்ன தான் கூட்டு போவோம். நான் தான் போய் இசு போட்டுங்க. அப்பதான் வழி தெரியாது. உனக்கு குழந்தை பண்ணா எங்க போவா? கட்சி வச்சு பணம் காட்சி ஆஸ்பத்திரி போட்டு ஒண்ணு கூட ஒழிக்க போறீங்க. எல்லாம் ஆபரேஷன் தான். நோவாத பண்ணி அமைச்சிடறான். அதுதான் எங்களுக்கு உடம்பு வலிக்காது. உங்களுக்கு வலிக்காது. 10 மாசம் எங்களுக்கு தான் வலிக்கும். உங்களுக்கு வலிக்குது. போயிட்டு வலிக்குது. நான் தண்ணி எடுக்க மாட்டேன். தூக்கி நாலு பேர் மாட்டான். வாய மூடு. கொழுப்பறி போய் நீங்களாம்மா அதுக்கு நாங்க போறோம். மாறுறமா அந்த ஆண்டவன் எவ்வளவு கரெக்டா படைக்கிறான். அது ஒரு 4 கிலோ தூக்கிட்டு வந்துருக்கீங்க. வந்து சொன்னாக்கிறாங்களா? அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன கேக்குறீங்க? எதோ யார் குறையும் இருக்கும். ஒரு 50 100. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாங்க கிண்டல் பண்றோமா? நீங்க கிண்டல் பண்ற மரியாதை பண்ணி அவசியம் பண்றீங்க. ஆமா, பின்ன நான் தூக்கிட்டு வந்துட்டீங்க. பாவம் அதுல ஒரு தூக்கிட்டு 5 கால் இருக்குது. ஏன்டா தூக்கணும்? பாவம். சரி, அதை விடு. அம்மா வா. ஏங்க
என்னத்துக்கு பொண்ணு கொடுத்தா அயல்நாட்டை படித்தவன் எதற்காக தெரியுமா? எதுக்காகப்பா? இப்ப நீ கன்னியாகுமரி பங்க வந்து விட்டான். உனக்கேற்ற மனு பார்க்க வேண்டும் என்பதற்காக தான். ஆமா ஆமா எனக்கு என்னப்பா வயதாயிடுச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் இல்ல செய்யல இல்ல அப்பா பயந்துட்டாரு ரொம்ப பயந்துட்டாரு இப்போ ஏன்னா அப்ப வேலைக்கு போத்தா ஓடி திருப்பி வந்தாலும் தெரியல மிஸ்கால் குத்து தள்ளி ஓடி குத்துவோம் அதான் பயந்துட்டாரு அப்பா. என்னுடைய அப்பா என்ன அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கல. எந்த அப்பா அது போல வளர்க்கறது கிடையாது அதுங்களே போய் மிஸ்கால் குத்து ஓடி நெருப்பு சொல்லாத அவன் சிகரெட் தண்ணி ஊத்தி நான் அடிச்சு போயிடுவேன் ஊர்ல. அப்பா, ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றாத மகளை சென்ற பிறகு வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையை பிறக்காது. அப்பா நான் திருமணமே நான் வேணும்னு சொல்லப்பா. எனக்கும் திருமணம் செஞ்சுக்கணும், நிறைய குழந்தைகள்லாம் பெற்றணும், புருஷனா கூட போய் நிறைய ஆசை இருக்குது. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுக்கணும். நான் ஒரு இடம் போயிட்டேன் வயதான காலத்துல கடைசி காலத்துல உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க? கண்ணம்மா நமது நாட்டு மக்கள் இருக்கிற நாளில் கிடக்க தெரியுமா நான் ஒண்ணு சொல்லுவேன் நீ தப்பா நினைக்காத எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காது அது ஒண்ணு நல்லா இருக்காது நீ நல்லா இருக்க மாட்டா நாடு நல்லா இருக்காது அந்த பொண்ணு எப்ப சம்மதம் சொல்லிட்டு அப்ப பண்ணி வை அதுவும் நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப நாடு நல்லா இருக்கும் ஆனா சில பேர் இந்த தப்பு தான் நிறைய பண்றாங்க அந்த பொண்ணுக்கு சம்மதமே இருக்காது தாய் நம்ம கட்டிக்கிடி சொந்த வீட்டுக்கு போறது கட்டிக்கிடின்னு அவன் குடிச்சிட்டு அங்கங்க உத போட்டு அவனை கல்யாணம் பண்ணி வச்சு கட்சியில் கை வச்சு போக முடியும் ஏன் போல கட்டாய கல்யாணம் பண்றீங்க அதான் நிறைய பொண்ணு ஓடி போட்டு காரணமே உங்களால் தான் கட்டாய கல்யாணம் சரி விடுங்க அம்மா அப்பா உள்ள பிரியாணி சாப்பிட்டு போ 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 ஆட்டோ ஊர் புள்ளா சுத்தி டீசல் மாறி வணக்கம் ஐயா என் நாடு முல்லை நாடு இந்து மாட்டோம் அல்லாட்டு காவல்காரன் டேய் இந்து மாடா என்கிட்ட எங்க எங்க நான் சொல்லிக்கிறேன் ஓட வந்துக்குது போலியா ஆயிரம் எவ்வளவு வெட்டுக்கூலி வண்டி சாத்தா கட்டக்கூலி போடாப்பா அவன் 1008 வேலை சொல்லலாம் எல்லாம் அது ஐயா என்ன வேலை சொல்றேன் ஐயா நீங்க எந்த வேலை கேட்டீங்க நான் பணம் வாழ நினைச்சேன் உங்களுக்கு லிகிதம் வந்திருக்கிறது ஏறா ஒரு மன்னர் பொண்டாட்டி இல்லாதுக்கிறாரு ஏன்னா லவ் லெட்டர் போட்டுருக்குமா நமக்கு ஏங்க ஏன்னா பிகருக்கு லெட்டர் போட்டுருக்கு பாரு இந்த வயசுல பல்லு இல்லாத பிகரா பாரு அப்பதான் முத்தம் கூட வச்சுட்டா இருக்கும் இல்லன்னா இடிக்கு பல்லு உளையால் தேரக்கூடிய மோகன்ராஜ் வரையும் மடல் யாதனி மனைவியால் தேரக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு சேர வேண்டிய கப்பப்படம் 3 ஆண்டு காலம் நீ செலுத்த காலத்திற்காக இந்த லிகிதம் கண்ட ஒரு வார காலத்திலே கப்பப்படம் உன்னோடு நான் போர் கப்பப்பா ஏங்க குத்தானு ஆகட்டான் அவன் சாண்டி ஆகத்தான் பாரு அவனா நம்மள பாத்துறான் வந்தார ஓட வைத்த நாடு பகைவனா இருந்தாலும் உனக்கு விருந்துண்டு எப்போது போர்னு சொன்னாலும் போரிலே பணத்தை பெற்று ஓடு நான் சண்டை வந்தனா என்ன எதுவும் பண்ணாத வேற எவனா வச்சு போ படையெடுத்து நூறுவான் என்ன பண்றது மாற்றால் படைகளுக்கு அளவுக்கு நம் நாடு தரங்கட்டு விட்டது ஆமாங்க காரணம் நமது முப்படை தளபதி